தித்திக்கும் தீபாவளி தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. கார்த்திக் கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் இந்த பூவுலகில் அவதரித்துள்ளார். தசாவதாரங்களில் பண்பின் அவதாரமாய் ராமாவதாரம் விளங்குவதைப் போல் ஆத்ம ஞானத்தை அருளிய அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் விளங்குகிறது. துவாபர யுகத்தில் கொடுமை புரிந்த கம்சன் உள்ளிட்ட அரக்கர்களை சம்ஹரித்த கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திர போரின் ஊடாக அதர்மத்தை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கிய நரகாசுரன் எனும் கொடிய அரக்கனை சத்யபாமா சமேதரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்த நன்னாளியை இந்துக்கள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். நரகாசுரன் அஞ்ஞான இருளகன்று ஞானத்தை பெற்றது போல தீபாவளி நன்னாளிலே அறியாமையில் இருந்து விடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் தீப வழிபாடு செய்கின்றமே குறிப்பிடத்தக்கதாகும். கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது நரகாசுரன் என்ற அரக்கன் அசுரன் இறந்த தினமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற கிருஷ்ணருடைய பிரார்த்தனையின் பேரிலே அவனுடைய வேண்டுகோளை ஏற்ற கிருஷ்ண பெருமான் அந்த நரகாசுரனுடைய நரக சதுர்தசி தினத்தை ஐப்பசி மாதத்திலே வருகின்ற நரக சதுர்தசி தினத்தை தீபாவளி நன்னாளாக இதேபோல பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் பரிமாறியும் இந்த விழாவை கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற வேண்டுகோளின்படி இன்று நாம் மிகவும் விசேஷமாகவும் அனைத்து நலன்களை வேண்டியும் இந்த லோகமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று அனைவரும் இந்த நாளிலே திருக்கோயிலுக்கெல்லாம் சென்று எம்பெருமான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி எல்லாம் பிரார்த்தனை செய்து இந்த நன்னாளிலே அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து இறை வழிபாடு செய்து பெரியவர்களிடத்திலே ஆசிகள் எல்லாம் வேண்டி இனிய விழாவாக அனைவரும் அனைத்து வளங்களும் பெற வேண்டும் என்ற நோக்கிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. எனவே இந்த இனிய தீபாவளி நன்னாள் அனைவருக்கும் வளமான நன்னாளாக மிகவும் விசேஷமாக நன்னாளாக தனலட்சுமி தானியலட்சுமி என்ற அஷ்ட மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பெறுகின்ற நாளாக பிறருடைய நல்லாசி பெறுகின்ற நாளாக இன்றைய தினம் அமைய வேண்டும்.